வணக்கம். இன்னைக்கு பொண்ணு சக்தியில ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. நமக்கெல்லாம் நல்ல சாப்பாடுன்னா பிடிக்கும். அது வகை வகையா இல்லைனாலும் சுவையா சாப்பிடுறதுல ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா, அத நாமளே சமைச்சு சாப்பிடணும்னா, பல நேரங்கள்ல ஒரு கடுப்பு வருது. யாராவது சமைச்சு குடுக்க மாட்டாங்களா? அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது. சமைக்கிறத பல வருஷங்களா ரொம்ப பேஷனட்டா பண்ணக்கூடிய திருமதி ரேவதி சண்முகம் அவங்கள தான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டா பார்க்க போறோம். முதற்கண் பூர்ண சக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். சமையல் அப்படின்றது எல்லா பெண்களும் வீட்டில் பண்ணுறது தான். அது இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு அலுப்பு வரலையா? எப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு போய் ஒரு கரியராக பார்க்குற அளவுக்கு அது வந்திருக்கு இல்லையா? தானா அது எப்படி வந்தது? இது ஆக்சுவலாக எனக்கு சமைக்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது. முதல்ல ஆரம்பத்தில் கல்யாணம் ஆனபோது சமையல் அப்படின்னா சமையலுங்கிற விஷயம் இவ்வளோ இது இருக்கும் அப்படி இப்படிங்கிறதும் தெரியாது. ஏன்னா சமைச்சு டேபிள் போகிறோம், சாப்பிடுவோம், ஸ்கூலுக்கு ஓடிடுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இங்கே வந்தாலும் இங்கேயும் சமையலுக்கான ஆள் இருந்தது. ஸோ எனக்கு சமைக்கிற அந்த இது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கூட இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஒரு 3 வருஷத்தில் தனி கொடுத்துன்னு வச்ச போது தான் சரி, சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி லைஃப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எல்லாருக்குமே உள்ளது தான். ஆனா அப்ப நீங்க 20 கூட இருந்திருக்க மாட்டீங்க. 15 வயசுல கல்யாணம் இல்லையா? 15 வயசுல கல்யாணம். ஸோ 15 வயசுல கல்யாணங்கிறதுனால எனக்கு ஸ்கூல் 9th படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூலில் போகிறதும் வீட்டுக்கு வரதும் இப்படிதாங்கிறதுனால எனக்கு ஒரு அரிசி பருப்புக்கு கூட வித்தியாசம் தெரியாது. புழுங்கலரிசி, பச்சரிசி, இது இட்லிக்கு போடுவாங்க, இது சாதம் வடிப்பாங்கிறதுலாம் தெரியாது. துவரம் பருப்பும் கடலை பருப்புலையும் வித்தியாசம் தெரியாது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தனி கொடுத்துன வந்தபோது தான் முதல்ல இது என்ன பருப்பு என்ன அரிசிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சமையல் கற்றுக்கணுங்கிற போது தான் அம்மாவுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி அம்மாட்டம்மா கடாய் வச்சுருக்கேன், இந்த உப்புமா இப்படி தாளிப்பேன், இந்த குழம்பு இப்படி தாளிப்பேன்னு கேட்டுக்கணும். எதிர் வீட்டில் ஒரு மாமி இருந்தாங்க. அந்த மாமா வீல்ஸ் இண்டியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மாமி அவங்களுக்கு 5 பொண்ணு. ஸோ என்ன 6வது பொண்ணுன்னு தான் ரொம்ப இதுவாக பிரியமாக பேசுவாங்க. ஸோ மாமி கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஓடி போய் நிற்பேன். மாமி எனக்கு இது என்ன சொல்கிறீங்க, இது எப்படி பண்ணணும் மாமி? பிஸி வேலை பார்த்து முதல்ல அவங்க ஆரம்பிக்கும்போது அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் போய் மாமி கிட்ட கேட்குறது, அம்மா கிட்ட கேட்குறது, எங்கள் அத்தைங்க கிட்ட கேட்குறது, அப்பா வழி சொந்தம், அம்மா வழி சொந்தம் எல்லாத்தையும் இப்படி கேட்டு கேட்டு கற்று தான் ஒரு 20 வருஷம் கழித்து தான் நான் இந்த ஃபீல்டுக்குன்னு வந்தேன். வந்ததும் பார்த்திங்கன்னா ஏவிஎம்மில் மங்கையர் சாய்ஸ்னு ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தாங்க. அந்த நிகழ்ச்சியை பண்ணும்போது அந்த செக்மெண்ட் சமையலுக்கான செக்மெண்ட்டை நீ பண்ணு அப்படின்னு ஏபிஎம் சரவணன் சொன்னாங்க. அவங்க இந்த செக்மெண்ட் அவங்களுக்கு என்னோடய சமையல் பிடிக்கும், அதனால் அந்த செக்மெண்ட்டை நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணது கிடையாது. அவங்க இல்லை இல்லை உன்னால் முடியும், அவங்களும் சரி அவங்க பொண்ணும் சரி உஷா சரவணனும் சரி, அவங்களால முடியும் அத்தை, நான் எங்கள் யூனிட் உங்களை பார்த்துப்போம் அப்படின்னாங்க. அப்படி தான் நான் என்ட்ராகி வந்தேன். நான் கிட்டத்தட்ட 99ல் நினைக்கிறேன், 1999ல் நான் உள்ள நுழைஞ்சேன். இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதையாவது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? எதெல்லாம் இன்னும் உங்க சமையலறையில பார்க்க முடியும்? ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா, முதல் இது பாத்திரங்கள், ஒரு இரும்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், இந்த மாதிரி விஷயங்கள் தான், மண் பாத்திரம், இதெல்லாம் தான் அந்த ட்ரெடிஷ்னல் சமையலுக்கான அடிப்படை விஷயம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அந்த ருசியை கொடுக்குறதும் அதுதான், உடம்புக்கு நல்லது செய்கிறதும் அதுதான். ஸோ அது கட்டாயம் என்னோட கிச்சனில் அதை நான் வச்சுருக்கேன். ஆனால் அதே சமயம் அந்த இளம் வயசுக்குரிய ஆசைன்னு ஒன்று உண்டு இல்லை, நான்ஸ்டிக்குன்னு புதுசாக வந்தது, எலக்ட்ரிக்குன்னு புதுசாக வந்தது, அப்போ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட். பட் அதனோட நல்லது கெட்டது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பி அப்படி ட்ரெடிஷ்னல் இதுக்கு மாறிட்டேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னலுக்கு. இப்போ நான்ஸ்டிக்கில் எங்கேயோ 1 2 சில விஷயங்களுக்காக வச்சுருக்கோம், மற்றபடி முழுக்க முழுக்க என்னோடது ட்ரெடிஷ்னல். அதேமாதிரி சமையலும் ஆரம்பத்தில் ஃப்யூஷன் குக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் கூட பண்ணி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேக் டிஷ்ஷோ இல்லை ஒரு நூடுல்ஸோ அந்த மாதிரி கூட விஷயங்கள் பண்ணாலும், பெரும்பாலும் 90% எங்கள் வீட்டில் சமைக்கிறது அந்த பாரம்பரியமான சமையல் தான். ஸோ இப்போ எல்லோரும் கேட்கும்போதே பழைய ஆட்கள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் ஐயோ உங்கள் சமையல் பார்த்து என்னோடய அம்மா பண்ணது ஞாபகம் வந்தது, இப்போ என்னோடய சமையல் இதெல்லாம் அதை தொட்டு தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னும் எனக்கு அடுத்த தலைமுறையினருக்கும் இந்த நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. வேற ஏதாவது இதை நான் விட மாட்டேன் ஏன்னா இதில் இந்த பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? பாரம்பரியமாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா,
அந்த சிலது வந்து நெய் தாளித்து கொட்டணும் அப்படின்னா அந்த நெய் தான், நல்லெண்ணெய்னா நல்லதான், அப்படி தான். சில விஷயங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி பண்ணுவாங்களாம். ஆனால் அவங்க நான்வெஜ்ஜு பண்ணும்போது அப்போ அம்மா சொல்லுவாங்க, அந்த அ மீன் குழம்பு வச்சாங்க அப்படின்னா, அந்த மீன் குழம்பு வந்து உடம்புக்கு சூடு. ஏன்னா அதில் புளி, மீனெல்லாம் உடம்புக்கு சூட்ட குடுக்கும். ஆனா அதே சமயம் அது தாளிக்கிற சோம்பும், வெந்தயம். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டி அந்த குழம்ப இறக்கி வச்சுட்டு, இந்த சோம்பு, வெந்தயம் குடுக்குற குளுமை மட்டும் பத்தாதுன்னு, அந்த குழம்பு இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்போலாம் வந்து விறகு அடுப்பு தானே, அந்த விறகுலேருந்து ஒரு தணலை எடுத்து, எரிஞ்சுக்கிட்டு இருக்க தணல எடுத்து இந்த குழம்புக்குள்ள போட்டு, அந்த வேகத்திலேயே 2டே 2 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு அடே அப்பா! மூடிடுவாங்களாம். ஸோ அந்த ஸ்மோக் ஃப்ளேவரும் இருக்கும். அந்த விளக்கெண்ணெய் வந்து அத டோட்டலா குளுமைப்படுத்திரும். வாவ்! ஸோ இந்த மாரி விஷயங்கள் நாங்க வந்து இன்னைக்கு காரக்குழம்புலாம் பண்றபோது பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஸ்மோக்ட் சால்மன், ஸ்மோக்ட் அது இதுன்னு நான் கொண்டு வராங்களே, அதுதான் அது பேஸ்ன்னு நினச்சுப்பேன் நான். அதனால நான் அந்த மாரி விஷயங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஆரம்பத்தில வந்து மண்பானையில தான் சாதம் வடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அத கொஞ்சம் ஹேண்டில் பண்றது பயமா இருந்ததுங்கிறதுனால, அதுலேருந்து ஸ்விட்ச் ஓவர் ஆயி சில்வர் பாத்திரம், அப்புறம் பித்தள செப்பு பாத்திரம் இதெல்லாம் சாதம் உள்ள வந்து கலாய் பூசிட்டு சாதம் வடிச்சு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் வந்து முழுக்க முழுக்க அந்த ட்ரெடிஷ்னல் சமையல் தான். இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் சமைக்கிறேன் எங்கள் வீட்டில். என்னைக்காவது ஒரு நாள் வேறு யாராவது சமைச்சு சாப்பிடும்போது நமக்கே அந்த ஒரு சேஞ்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டு எங்கேயோ தெரிஞ்சவங்க வீட்டில் இல்லை உங்கள் வீட்லேயே வேறு யாரோ செய்கிறாங்க, நீங்கள் சமைக்கலை, அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப சுமாராக இருக்கும்போது நம்ம எழுந்து கிளம்பி போகணும், நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு தோணுமா? எப்படி இருக்கும் அது? எனக்கு வந்து யார் சமைச்சாலும் பிடிக்கும். எங்கே வித்தியாசமான சாப்பாடுனாலும் சாப்பிட பிடிக்கும். ஒரு ஃபுட்டின்னு சொல்லலாம் என்ன. எனக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதனால அது வந்து நல்லா இல்லை அப்படின்னா கூட அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுன்னு சாப்பிட்டுக்குவேன். 2வது எனக்கு வந்து டக்குன்னு போய் அவங்க செய்யும்போது அவங்கள கஷ்டப்படுத்தி அது நல்லா இல்லைன்னு சொல்ல மனசு வராது. இன்னொன்று என்னோட இது வந்து விதவிதமாக சாப்பிட்ணும். அது நல்லா இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 2 கவளமாவது சாப்பிட்டுட்டு அவங்க திருப்திக்கு அது நல்லா இருக்குன்னா சொல்லணும். புதுசா இருக்கிறதுனால ஓகே அப்படிங்கிற மாரி ஏத்துக்க தோணும். ரேவதி அம்மா வந்து ரொம்ப புன்னகையோட இருக்கக்கூடிய ரொம்ப ப்ளீஸிங் பர்சனாலிட்டி. அவங்கள பத்தின இன்னும் ஒரு அழகான உண்மை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய மகள். அம்மா, அப்பாக்கு நீங்க வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? எனக்கு செஞ்சது இல்லைங்க. அது அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா அப்பாவுக்கு இந்த சாப்பாடு ஏதோ சமைச்சு கொடுக்குற ஸ்டேஜில் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும்போது அப்பா உயிரோட இல்ல. ஓரளவு இப்படி நல்லா சமைக்கலாம், நல்லா சமைச்சு கொடுக்கலாம் அப்பாவுக்கு அப்படின்னு நான் நினைக்கிற போது அப்பா இல்ல. அது என்னோட பெரிய இது. ஆனால் எல்லாரும் தான் கேட்பாங்க, "நீ இவ்வளோ சமைக்கிறே உங்கள் அப்பாவுக்கு சமைச்சு கொடுத்துரு." ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் நான் வந்து வாழ்க்கையில் இழந்த விஷயம் அதுதான். உங்க ஹஸ்பண்ட்க்கு நீங்க பண்றதுல இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். காரக்குழம்பு இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு, என்னோட ப்ளஸ் பாயிண்ட்டும்பாங்க. அவங்க வந்து திக்கா அந்த வத்த குழம்பு, காரக்குழம்புலாம் பண்ணி கொடுத்தோன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சட்டுன்னு சொல்லிட மாட்டாங்க. அவங்க 2வது சர்விங் எடுத்துக்கிட்டா தான் நமக்கு தெரியும் அதை வச்சு புரிஞ்சிருக்கேன். அதுதான். அதுக்கு என் பிள்ளைக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த காரக்குழம்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன ஏதாவது ஒரு டிப் கொடுங்களேன், ஒண்ணே ஒன்று. ஒரு குழம்புன்னு பண்ணும்போது அந்த காரக்குழம்பு மற்ற எல்லாத்துலேயுமே சரி, இந்த காரக்குழம்பும் சரி, புளி பொதுவாக நம்ம ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டேன். அதை கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் கசிஞ்சு மேலே வந்து அதுக்கப்புறம் தான் இறக்குனேம்பாங்க. அந்த அதிக நேரம் புளி கொதிக்கும் போது தான் ஒரு கடுப்பு ருசி வந்துடும், ஒரு கடுத்த ருசி வந்துடும். அதனால் இது வந்து எங்கள் அத்தையை சொல்லி கொடுத்தது. அந்த புளி வந்து இந்த அளவுனா ஒரு அளவு தான் கொதிக்கணும். நிறைய நீங்கள் கூட்டினீங்கன்னா 5 நிமிஷம் கொதிக்கணும், கொஞ்சமாக கூட்டினீங்கன்னா 3 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த புளியோட அளவு சாம்பாருக்கு ஊற்றும்போது கூட சாம்பார் தான்லாம் வெந்ததுக்கு அப்புறமா புளியை ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க விட்டு பருப்பை ஊற்றி இறக்கிடுவாங்க. ஸோ அந்த ருசி மாறாமல் இருக்கும். அதுதான் அந்த காரக்குழம்புல உள்ள மெயின். இப்போ நீங்க வந்து இவ்வளோ நல்லா சமைக்கிறீங்க. நான்லாம் வீட்டில் சாப்பாடு பண்ணும்போதே எப்படி இருக்கும்னா, இது உப்பு எப்படி சரியா இருக்கா பார்க்கலாம், அந்த காரம் சுண்டி சுண்டி சாப்பிடுவோம். அப்புறம் அதுலேயே பசி எடுக்காத மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுற வழக்கம் இருக்கா? 2வது இவ்வளவு பண்ணும்போது சாப்பிடணும்னு தோணும். அட் த சேம் டைம் நீங்கள் இவ்வளோ ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க. ஸோ இந்த ஃபிட்னஸ், ஃபுட் இது 2யும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இல்லை, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கேள்வியில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உப்பு பார்ப்பீங்களான்னு கேட்குறீங்க. அது வந்து நான் கேட்ரிங்னு ஒன்று ஆரம்பித்து பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து வேறு வழி கிடையாதுங்கிறது உப்பு பார்ப்பேன்னா, ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் சமையல் கற்றுட்ட நாளில் இருந்தே உப்பு பார்க்குற வழக்கம் கிடையாதுங்க எனக்கு. கண்ணால் பார்த்தது தான். ஸோ சில நேரங்களில் உப்பு தவற விட்டுருப்பேன், போடாமல் விட்டுருப்பேன், அந்த மாதிரிலாம். ஆனால் பெரும்பாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றவங்க எல்லாருமே, நீ என்ன வாயிலே ஊற்றி பார்க்காம இவ்வளோ கரெக்டாக போட்டுருப்பாங்க.
அதுக்கப்புறமா தான் கேட்ரிங் ஆரம்பிக்கும் போது தான் இல்லை இது வந்து நம்ம உப்பு காரம் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு அனுப்பணும். ஏன்னா வெளியில் சில நேரங்களில் ஏதாவது உப்பு கப்பு இல்லாமல் போச்சுன்னா நல்லா இருக்காதேன்னு தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு 15, 18, 20 வருஷமாக தான் இந்த உப்பு பார்க்குற பழக்கத்துக்கு வந்தேன். ஸோ அது இன்னொன்று என்னென்னா அந்த ஃபிட்னஸ் அது இதுங்கிற போது நம்மளோட பாரம்பரியமான உணவு முறையே நம்மளோட ஹெல்த்துக்கு பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வடிவமைச்ச விதமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கும் நம்ம வந்து நீங்கள் எவ்வளோதான் மாறி போனாலும் அதில் மட்டும் நம்ம இன்னும் மாறல. அந்த கல்ச்சர் இதில் வந்து சாப்பாடு விஷயம் மட்டும் ரொம்ப மாறினதா தெரியல. நம்ம வந்து நிறைய பிரியாணியோ நூடுல்ஸோ ஃப்ரைட் ரைஸோ எல்லாம் சாப்பிட்றோம். குழந்தைங்க சாப்பிட்றாங்க. பர்கர் பீஸா எல்லாம் சாப்பிட்டாலும் அந்த பாரம்பரியமான உணவு அப்படின்னா அந்த பாரம்பரியமான உணவு முறை வந்து நம்ம இன்றைக்கி மாறு. 2வது நான் பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளோட இட்லி, அதுக்கு ஒரு சட்னி, ஒரு சாம்பார். இப்போ புரதச்சத்து அதிகமாக வேணும், கார்போஹைட்ரேட் வேணும். ஸோ எல்லாம் சேர்த்து டிசைன் பண்ணது. அதே மாதிரி மத்தியானமும் நம்ம வந்து சாம்பார் சரி வச்சுக்கலன்னா கலத்து பருப்புன்னு பெருசாக சாதாரண பிராமன் ஃபேமிலி நிறைய பேர் போடுவாங்க. ப்ரோட்டீன் வந்துடும். அது இப்போ எங்கள் வீடுங்களில் அந்த மாதிரி இல்லைனாலும் நம்ம கூட்டோ கீரையோ வச்சு அதை பேலன்ஸ் பண்ணிடுவோம். நைட்டும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சப்பாத்தி இருக்கும், ஒரு நேரம் இடியாப்பம், ஒரு நேரம் இட்லி, ஒரு நேரம் தோசை, ரவா தோசைன்னு அந்த அடை அப்படின்னு வெரைட்டியாக தான் கொண்டு போவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி. முந்தின நாளுக்கு மறுநாள் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துப்போம். ஸோ அது உடம்புக்கு நல்லதாக இருக்குதாங்கிறதையும் பார்த்துப்போம். ஸோ எல்லாத்தையும் கலந்து நம்மளோட பாரம்பரிய சமையல் நாங்கள் இன்றைக்கி சமைச்சிட்ருக்கோம். எக்ஸசைஸும் பண்ணிக்கிறோம், உடம்புக்கு தேவையான சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிறோம். நிறைய காய்கறி, பழங்கள், நைட்டில் பழங்கள் கட்டாயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பூர்ண சக்தியோட ஃபிட்னஸ் ஃபன் ஃபெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சர்ப்ரைஸான ஒரு விசிட். அது வந்து எல்லாருக்கும் நீங்கள் பரிசுகள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது நீங்கள் ஃபிட்னஸ்க்கும் டைம் ஒதுக்குறீங்க அப்படின்றது தனியாக. நான் நேயர்கள்கிட்ட அன்றைக்கி அந்த ஃபன் ஃபெஸ்ட்லேயே சொன்னது அதுதான். என்னென்னா நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கு வந்து வேறு எதுவுமே மைண்டில் தோணாது. குழந்தைங்க, அப்புறம் வீட்டுக்காருக்கு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கு, இவங்க கிளம்புற ஆஃபீஸ்க்கு. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்கிற வேலைகளில் வந்து நம்மளை மறந்துடுவோம். அவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் அதுக்கு வீட்டுக்கான வேலை தனியாக வரும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம வந்து எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லணும் நிறைய. அதுக்கப்புறமா ஒரு 50 வயசு கடந்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கான நேரம் தினம் ரொம்ப இல்லை, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வாக்கிங்காக ஃபாஸ்ட்டாக நடந்தால் 20 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 hour நடந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கைக்கும் காலுக்குமான எக்ஸசைஸ் தான் கொடுத்துட்டு திருப்பி வேலை செய்ய போனப்போ நானும் ஆரம்பத்தில் வந்து அது என்ன செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இப்போ வேலை எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே திடீர்னு ஐயோ இன்றைக்கி தயிர் உர ஊற்றுறதுக்கு பாலை காய்ச்சலேன்னு ஓடிடுவேன். அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் இல்லை மைண்ட் செட் நமக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு போவோம். அதுக்கு தயிர் உர ஊற்ற முடியலன்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது பண்ணிப்போம், மோர் ஆக்கிடுவோம் இருக்கிற தயிரை. அப்படி தான் நம்ம மாற்றிக்கிட்டு, ஏன்னா நமக்கும் நம்ம நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். இன்னொன்று என்னன்னா யாரையும் சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழ்ந்துடணும். அது பண விஷயமாகட்டும், உடல் விஷயமாகட்டும், உடல் சார்ந்த விஷயம் எல்லாமே. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அவங்கள குறை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்க இன்றைக்கான வேகமான உலகத்தில் அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறதுக்கான நேரம் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இல்லையே, நமக்கு செய்யறதுக்கு இல்லையே, நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கக்கூடாது. அந்த வகையில் நம்மளை நம்ம பார்த்துக்கணும். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.